ஒரு சபைக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு பரலோக தரிசனம் இருக்கணும். அல்லேலூயா. இல்லையா? அது இல்லைன்னா வேஸ்ட் தானே இல்லையா? இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் தேவனை தேடுவளா இருந்தால் உங்களை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் கிடையாது. பாருங்க இல்லையா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாடுபட்டு இல்லையா, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. இல்லையா? கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பலனானவர். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா 6000 ஆண்டுகளா அநேக மகான்கள் இல்லையா, அநேக மகாத்மாக்கள் உயிர் தெழுந்தா இல்லையா, உயிர் தெழுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஒருத்தர் கூட உயிர் தெழலை. அவங்களுடைய கல்லறைகள் எல்லாம் மூடியே தான் இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய கல்லறை மாத்திரம்தான் இன்றைக்கும் திறந்தே இருக்குது. அல்லேலூயா. நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இயேசு உயிரோட கூட இருக்கிறார். நீங்க பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும் பொழுது எலியா சாரிபாத் விதவையோட இல்லையா மகனை உயிரோட எழுப்பினார். அல்லேலூயா. அடுத்து எலிசா சூனேமியாளோட மகனை உயிரோட எழுப்பினார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, எலிசாவை இல்லையா அடக்கம் பண்ணின கல்லறையில ஒரு யுத்த வீரர் என்ன பண்ணான், உயிரோட எழுப்பினான். அல்லேலூயா. இல்லையா? அப்போ புதிய ஏற்பாடு நீங்க பார்க்கும்பொழுது இயேசு 3 பேரை உயிரோட எழுப்பினார். அல்லேலூயா. யார் அப்படின்னு பார்த்தா யவீரோட மகள் உயிரோட எழுப்பினார். அல்லேலூயா. அடுத்து யாரை ஆண்டவர் எழுப்பினார் இல்லையா, நாயின் ஒரு விதவையின் மகனை ஆண்டவர் உயிரோட எழுப்பினார். அடுத்து பார்க்குற லாசருவை ஆண்டவர் உயிரோட எழுப்பினார். அல்லேலூயா. அது இல்லாமல் நீங்கள் அப்போஸ்தலர் காலத்தில் பார்த்தீங்கன்னா பேதுரு இல்லையா, தொற்கால் தபித்தால உயிரோட எழுப்பினார். அல்லேலூயா. இப்படி இவங்கெல்லாம் உயிரோட எழுப்பப்பட்டாலும் அவங்க ஒரு நாள் மரித்து அடக்கம் பண்ணதான் பட்டாங்க. அல்லேலூயா. யாரும் உயிரோட இன்னைக்கு இல்லை. அவங்க மரித்தாங்க, உயிரோட எழுப்பினார் ஆண்டவர். ஆனால் அவங்க அப்படியே உயிரோட இருக்கல, அவங்க மறுபடியும் மரித்துட்டாங்க, அவங்க இல்லையா அடக்கம் பண்ணப்பட்டுட்டாங்க. ஆனால் இன்னைக்கும் உயிரோட இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா. ஆனால் தான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாய் இருக்கிறார் அவர். அல்லேலூயா. இன்னைக்கு பரலோக தரிசனம் நமக்கு இருக்கணும். அப்போ ஆண்டவர் உயிரோடு எழும்புவது போல நம்மையும் என்ன செய்கிறார், உயிரோடு எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இல்லையா? அவர் எப்படி மரித்து உயிரோட வந்தாரோ தன்னுடைய சபையவும் இல்லையா, தன்னுடைய மனவாட்டி சபையை உயிரோடு எழுப்பி அல்லேலூயா அவரோடு கூட நித்தியமாய் வாழ நம்மை அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா.